ॐ सदाशिवसमारम्भां शङ्कराचार्यमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम्। श्रुतिस्मृतिपुराणानाम् आलयं करुणालयं नमामि भगवत्पादं शङ्करं लोकशङ्करम्। ईश्वरो गुरुरात्मेति मूर्तिभेदविभागिने व्योमवद्व्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः। ॐ सहना भवतु सहनौ भुनक्तु सह वीर्यं करवावहै तेजस्विनावधीतमस्तु मा विद्विषावहै। ॐ शान्ति शान्ति शान्तिः। ஸ்ரீராமன் ஹோம் ஸ்டடியில கூட அதை பற்றி தான் பேசிட்டு இருந்தோம்னு நினைக்கிறேன். ஸ்ரீராமன், ராமன் என்றாலே ஆனந்தமாக இருப்பவன் என்று அர்த்தம். மற்றவர்களுக்கு ஆனந்தத்தை தருகிறவன் என்று அர்த்தம். எத்தனை விதமான துக்கங்கள் வந்தாலும் அதனால் மனம் சலனம் அடையாமல் ஆனந்தமாக தர்மத்தையே அனுசரித்துக் கொண்டு ஒருத்தன் இருந்தான் என்றால் அது ஸ்ரீராமன் தான். வெளிப்பார்வைக்கு அவன் துக்கப்பட்டதாக தெரிந்தாலும் உள்ளுக்குள்ளே ஆனந்தமாகவே இருந்தான். சுகதுக்கங்களில் சலனமடையாமல் தான் ஆனந்தமாக இருந்து கொண்டு மற்றவர்களுக்கும் ஆனந்தத்தை ஊட்டுவதுதான் யோகம். அப்படி இருப்பவனே யோகி. இவ்வாறு மனசு அலையாமல் கட்டி போடுவதற்கு சாமானிய மனிதருக்கான வழி வேத சாஸ்திரங்களில் சொல்லியிருக்கிற தர்மங்களை ஒழுக்கத்தோடு கட்டுப்பாடோடு பின்பற்றி வாழ்வதுதான். சொந்த விருப்பு வெறுப்புக்கு இலக்காகாமல் வேதம் விதிக்கிற தர்மப்படி வாழ ஆரம்பித்து விட்டால் தானாகவே மனசின் சஞ்சலம் குறைந்து அது தெளிய ஆரம்பிக்கும். அந்த தெளிவால் மனசு எப்போதும் ஆனந்தமாக லேசாக இருக்கும். இந்த சித்த சுத்தி மோட்சத்திலேயே கொண்டு சேர்த்து விடும். ஜனங்களுக்கெல்லாம் ஒரு பெரிய உதாரணமாக வேத தர்மங்களை அப்படியே அனுசரித்து ஆனந்தமாக வாழ்ந்து காட்டுவதற்காக ஸ்ரீமன் நாராயணனே ராமனாக வந்தார். ராம வாக்கியத்தை எங்கே பார்த்தாலும் இது என் அபிப்பிராயம் என்று சொல்லவே மாட்டார். ரிஷிகள் இப்படி சொல்கிறார்கள், சாஸ்திரம் இப்படி சொல்கிறது என்றே அடக்கமாக சொல்வார். சகல வேதங்களின் பயனாக அறியப்பட வேண்டிய பரமபுருஷன் எவனோ அவனே அந்த வேத தர்மத்துக்கு முழுக்க முழுக்க கட்டுப்பட்டு அப்படி கட்டுப்பட்டு இருப்பதிலேயே ஆனந்தம் இருக்கிறது என்று காட்டிக்கொண்டு ராமனாக வேஷம் போட்டுக்கொண்டு வாழ்ந்தான். ராவணன் சீதையை தூக்கி கொண்டு போன போது ஒரே மைல் தூரத்தில் இருந்த ராமனுக்கு சீதை போட்ட கூச்சல் காதில் விழவில்லையாம். அப்படிப்பட்டவனை இப்போது பக்தர்கள் கூப்பிட்டால் என்ன பிரயோஜனம் என்று கேலி செய்து கேட்டவர்கள் எழுதியவர்கள் இருக்கிறார்கள். இவர்கள் ராமனாக இந்த லோகத்தில் வாழ்ந்தபோது மனுஷ்ய வேஷத்தில் இருந்தான், மனுஷியர்களைப் போலவே வாழ்ந்தான் என்பதை மறந்து பேசுகிறார்கள். ஒரு நாடகம் நடக்கிறது, ராமாயண நாடகம்தான். அதில் லவகுச்சர்களை வால்மீகி ராமனிடம் அழைத்து வருகிறார். வால்மீகி ராமனிடம் அழைத்து வருகிறார். ராஜபாட் ராமசுவாமி ஐயங்கார் ராமராக வேஷம் போட்டிருக்கிறார். அவருடைய சொந்த பிள்ளைகளே நாடகத்தில் லவகுச்சர்களாக நடிக்கிறார்கள். நாடகராமன் வால்மீகியை பார்த்து, இந்த குழந்தைகள் யார் என்று கேட்கிறார். ராமசுவாமி ஐயங்காருக்கு தம்முடைய பிள்ளைகளையே தெரியவில்லை என்று நாடகம் பார்க்கிறவர்கள் கேலி செய்யலாமா? நாடக வால்மீகி, இவர்கள் ராஜபாட் ராமசுவாமி ஐயங்காரின் பிள்ளைகள், நீங்கள் தானே அந்த ராமசுவாமி ஐயங்கார் என்று பதில் சொன்னால் எத்தனை ரசாபாசமாக இருக்கும். வாஸ்தவத்தில் இருப்பதை, வாஸ்தவத்தில் தெரிந்ததை நாடகத்தில் இல்லாததாக தெரியாததாகத்தான் நடிக்க வேண்டும். ஸ்ரீராமன் பூலோகத்தில் வாழ்ந்தபோது
இப்படித்தான் மனுஷ வேஷம் போட்டுக்கொண்டு தம் வாஸ்தவமான சக்தியையும் ஞானத்தையும் மறைத்துக் கொண்டு வாழ்ந்தார். வேத பொருளான பரமாத்மா தசரதனின் குழந்தையாக வேஷம் போட்டுக் கொண்டவுடன் வேதமும் வால்மீகியின் குழந்தையாக ராமாயணமாக வந்துவிட்டது. அந்த ராமாயணம் முழுக்க எங்கே பார்த்தாலும் தர்மத்தை தான் சொல்லியிருக்கிறது. ஊருக்கு போகிற குழந்தைக்கு தாயார் பட்சணம் செய்து தருகிற வழக்கப்படி கௌசல்யா தேவி காட்டுக்கு போகிற ராமனுக்கு 14 வருஷங்களும் கெட்டுப்போகாத பட்சணமாக இந்த தர்மத்தை தான் கட்டி கொடுத்தாள். ராகவா, நீ எந்த தர்மத்தை திருதியோடு, அதாவது தைரியத்தோடு, நியமத்தோடு அனுசரிக்கிறியாயோ அந்த தர்மம் உன்னை ரட்சிக்கும் என ஆசீர்வாத பட்சணம் கொடுத்தாள். நியமம், அதாவது தனது என்ற விருப்பு வெறுப்பு இல்லாமல் சாஸ்திரத்துக்கு கட்டுப்படுவது முக்கியம். அதே போல் தைரியம் முக்கியம். ஒருத்தர் பரிகாசம் பண்ணுகிறார் என்ற தர்மத்தை விடக்கூடாது. ராமனை சாக்ஷாத் லக்ஷ்மணனே பரிகசித்தான். அண்ணா, நீ தர்மம் தர்மம் என்று எதையோ கட்டிக்கொண்டு அழுவதால்தான் இத்தனை கஷ்டங்களும் வந்திருக்கின்றன. அதை விட்டு தள்ளு. தசரதன் மேல் யுத்தம் செய்து ராஜ்யத்தை உனக்கு நான் ஸ்வீகரித்து தர அனுமதித்தார் என்ன அன்பு மிகுதியால் சொன்னான். ஆனால் ராமன் யார் எது சொன்னாலும் பொருட்படுத்தாமல் தர்மத்தையே காத்தான். கடைசியில் அது அவனை காத்தது. தர்மம் தலை காத்தது. ராவணனுக்கு 10 தலை இருந்தும் அதர்மத்தால் கடைசியில் அத்தனை தலைகளும் உருண்டு விழுந்தன. ஸ்ரீராமன் இன்றும் ராமோ விக்கிரகவான் தர்மக என்றபடி தர்மத்தில் தலை சிறந்த தர்மஸ்வரூபமாக அனுகிரகம் செய்து வருகிறான். சாக்ஷாத் ஸ்ரீராமனை லட்சியமாக கொண்டு ராமராம என்று மனசார சொல்லிக்கொண்டே இருக்கிறவர்களுக்கு சித்த மலங்கள் எல்லாம் விலகும். தர்மத்தை விட்டு எந்நாளும் விலகாமல் அவர்கள் ஆனந்தமாக வாழ்வார்கள். ஸ்ரீராம நவமி. நன்மையும் செல்வமும் நாளும் நல்குமே, திண்மையும் பாவமும் சிதைந்து தேயுமே, சென்மமும் மரணமும் இன்றி தீருமே, இம்மையே ராமன் ராமா வென்ற 2 எழுத்தினால். கம்பராமாயணம். ஸ்ரீ ராமநவமி அன்று குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை ஒவ்வொருவரும் கம்பராமாயணத்தில் ஸ்ரீ ராமாவதார கட்டத்தில் உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்ய வேண்டும். இது நான் கொஞ்சம் பொறுமையா தான் சொல்லணும். வெய்புனர் பூஷமும் விண்ணுளோர்களும் தூய கர்க்கடமும் எழுந்துள்ளவே, சித்தரும் இயக்கரும் தெரிவைமார்களும் வித்தக முனிவரும் விண்ணுளோர்களும் நித்தரும் முறை நெருங்கியார் புறத்துறல் ஒழிந்து நீள் தர்மம் ஓங்கவே, ஒரு பகல் உலகெல்லாம் உதரத்துப் பொதிந்தருமறை குணர்வரும் அவனை தமிழ்தான் என்ன தேவர் அவனை யஞ்சன கருமுகிர் கொழுந்தெழில் காட்டுஞ் ஜோதியை திருவுரப் பயந்தனள் திறங்கொள் கோஷலை. கம்பராமாயணம் பாலகாண்டம். திரு அவதார பாடல். 20 வயதுக்கு மேற்பட்டவர்கள் ஸ்ரீ ராமநவமி அன்று முழுவதும் பட்னி, அதாவது சித்த உபவாச விரதம் இருக்க வேண்டும். ஒவ்வொரு கிராமத்திலும் பள்ளி சிறுவர்கள் முதல் முதியவர்கள் வரை எல்லோரும் ஏதாவது சிறிய கோவில் சன்னதியிலோ அல்லது பஜனை மடத்தின் முன்போ கூடி ஸ்ரீ ராமநாம மந்திரத்தை 5 நிமிஷம் ஜபம் செய்து பிறகு ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஜெயராம் என்னும் 13 அக்ஷரங்கள் கொண்ட மந்திரத்தை ஒருவர் முதலில் சொல்ல
எல்லோரும் அதை பின்பற்றி சொல்லிக்கொண்டு ஊரை சுற்றி வந்து முதலில் ஆரம்பித்த இடத்தை அடைந்து அங்கு 10 நிமிஷம் பஜனை செய்து பூர்த்தி செய்ய வேண்டும். மறுநாள் காலை அதே இடத்தில் கூடி ஸ்ரீராமாவதாரத்தில் கம்பராமாயணத்தில் ஸ்ரீராம பட்டாபிஷேகத்தை வர்ணிப்பதாக உள்ள கீழ்காணும் பாக்களை பாராயணம் செய்து அல்லது சம்ஸ்கிருத படித்தவர்கள் எவரேனும் இருந்தால் அவரை கொண்டு வால்மீகி ராமாயணத்தில் உள்ள ஸ்ரீராம பட்டாபிஷேக சர்க்கத்தை பாராயணம் பண்ணும்படி செய்து 10 நிமிஷம் பஜனை செய்து ஊர் பொது செலவில் ஏழை மக்களுக்கு அன்னம் பாலிக்க வேண்டும். இது நீங்களே படிச்சுக்கோங்க. ரொம்ப தப்பா வாசிக்கிறேனா. ராமபிரானின் சிரத்தின் மேல் பொன் கிரீடம் விளங்கியது கண்டு மூவுலகிலும் உள்ள மக்களும் தத்தம் சிரமேல் பொற்கிரீடம் வைக்கப்பட்டது போலவே எண்ணி மகிழ்ந்தார்கள் என்பது கடைசி செய்யுளில் கருத்து. நாட்டில் உள்ள எல்லா மக்களிடையும் தெய்வபக்தியும் நன்னடத்தையும் வேரூன்றி வளர வேண்டும் என்று எல்லோரும் ஸ்ரீ ராமநவமி என்றும் மறுநாள் புனர் பூஜையிலும் ஸ்ரீராமச்சந்திரமூர்த்தியை பிரார்த்தித்துக் கொள்ள வேண்டும். ஐயப்பன் பரமாத்மா ஒன்றே சிவனாகவும் நாராயணனாகவும் ரூபம் தரிக்கிறது. சிவனாக இருக்கும்போது ஞானமூர்த்தியாக இருக்கிறது. நாராயணனாக இருக்கும்போது லோக சம்ரக்ஷணம் செய்கிறது. இப்படி சொல்வதால் சிவனும் விஷ்ணுவும் முற்றிலும் வேறு வேறு என்றோ அல்லது தொழிலை ஒட்டி கொஞ்சம் வேறுபட்டால் போல் இருக்கிற நிலையிலோ சிவனுக்கு பரிபாலன சக்தி இல்லை என்றோ விஷ்ணுவுக்கு ஞான சக்தி இல்லை என்றோ அர்த்தமில்லை. அவர்கள் ஒவ்வொருவரும் முக்கியமாக செய்கிற அனுகிரகத்தையே குறிப்பிட்டேன். ஆலவிருட்சத்தின் கீழே பனிமலை உச்சி மீதோ சிவபெருமான் வீற்றிருக்கிறார். ஆலவிருட்சத்தின் கீழோ பனிமலை உச்சி மீதோ சிவபெருமான் வீற்றிருக்கிறார். உடலெல்லாம் விபூதி பூச்சு. புலித்தோலை இடுப்பில் கட்டி யானை தோலை போர்த்தி இருக்கிறார். தலையிலே ஜடாமுடி. அவரது ஸ்வரூபம், அலங்காரம், வாசஸ்தானம் எதை பார்த்தாலும் ஞானிகளுக்கு உரிதாக இருக்கிறது. அவர் கரத்திலேயே ஞான முத்திரை தாங்கியிருக்கிறார். ஆத்ம தியானத்தில் ஆழ்ந்திருக்கிற அவரது சந்நிதி ஒரே சாந்தமாக இருக்கிறது. பரம சத்தியத்தை போதிக்கிற பரமகுரு அவரே. அந்த பரம சத்தியமும் அவரின்றி வேறில்லை. இந்த உபதேசம் ஞானியின் தொழில். லோக ரக்ஷணம் என்பது ராஜாவின் கடமை. அதனால்தான் நாராயணனை ஸ்ரீவைகுண்டத்தில் சக்கரவர்த்தி போல் தியானிக்கிறோம். பீதாம்பரம், கௌஸ்துபம், வனமாலை, கிரீட குண்டலங்கள் தரித்து சாக்ஷாத் மகாலட்சுமியை மார்பிலே வைத்துக் கொண்டு ராஜாதி ராஜனாக இருக்கிறார் ஸ்ரீ மகாவிஷ்ணு. ஆச்சார சீலரான ரிஷிகளைப் போல் ஈஸ்வரனுக்கு எப்போது பார்த்தாலும் ஸ்நானம் செய்வதில் பிரியம். அதனால்தான் வடதேசத்தில் ஈஸ்வரன் கோயில்களில் எல்லாம் சிவலிங்கத்தின் மேல் எப்போது பார்த்தாலும் ஜலம் கொட்டி கொண்டிருக்கும்படி தாரா பாத்திரத்தை கட்டி வைத்திருக்கிறார்கள். சக்கரவர்த்தி போன்ற மகாவிஷ்ணுவுக்கோ அலங்காரத்தில் பிரியம் அதிகம். அவருக்கு பட்டும் பொன்னும் புனைந்து மகிழ்கிறோம். அலங்கார பிரியோ விஷ்ணுவோ அபிஷேக பிரியோ சிவக என்றே சொல்வார்கள். ஈஸ்வரனின் அழகு மனதை அடங்கிச் செய்கிற சாந்த ஸ்வபாவம் வாய்ந்தது. ஸ்ரீமன் நாராயணனின் சௌந்தர்யமோ மனதை மோகிக்கச் செய்து ஆனந்த கூத்தாட செய்வது. விஷ்ணுவின் திவ்ய ரூபத்திலிருந்து வைத்த கண்ணை வாங்க முடியாமல் எவரும் சொக்கி கிடக்க வேண்டியதாகி இருக்கிறது. ஸ்ரீராமனாகவும் கிருஷ்ண பரமாத்மாவாகவும் அவதரித்த போதும் இந்த ஜெகன் மோகன சௌந்தர்யம் அவரை விட்டு நீங்காமலே இருந்திருக்கிறது. இப்படிப்பட்டவர் மோகினி என்றே ஓர் உருவம் கொள்ளும் போது எத்தனை அழகாக இருந்து எல்லார் உள்ளங்களையும் மோகிக்க வைத்து கொள்ளை கொண்டிருப்பார். பரமஞானியாக தபோமயமாக ஜொலித்துக் கொண்டிருந்த பரமேஸ்வரனின் மனதை கூட மகாவிஷ்ணுவின் மோகினி ரூபம் மயக்கிவிட்டது என்று புராணங்கள் சொல்கின்றன.
மோகினியாக வந்த நாராயணனின் காருண்ய லாவண்யமும் பரமேஸ்வரனின் சாந்த ஞானமும் ஒன்று சேர்ந்தவுடன் ஒரு மகா தேஜஸ், ஒரு பெரும் ஜோதி பிறந்தது. இந்த தேஜஸே ஐயப்பனாக உருக்கொண்டது. ஹரிஹரபுத்திரன் என்றும் சாஸ்தா என்றும் ஐயனார் என்றும் சொல்வது இந்த ஐயப்பனைத்தான். ஐயன் என்பது ஆர்ய என்பதன் திரிபு. ஆர்ய என்றால் மதிப்புக்குரிய என்று பொருள். சாக்ஷாத் பரமேஸ்வரனுக்கும் நாராயண மூர்த்திக்கும் ஜனித்த குழந்தையை விட மதிப்புக்கு உகந்தவர் எவர் உண்டு? ஞானமும் தபசும் கலந்த சிவனின் பிரம்ம அம்சம், கிருபையும் சௌந்தரியமும் சக்தியும் கலந்த விஷ்ணுவின் க்ஷத்ர அம்சம் இரண்டுமே நாம் உய்வு பெற அத்தியாவசியமாகும். ஹரிஹர புத்திரனாகிய ஐயப்பனிடம் இவையெல்லாமே ஒன்று சேர்ந்திருப்பதாக கொள்ளலாம். இதனால்தான் போலிருக்கிறது சிவபெருமானின் மற்ற இரு பாலகர்களை பிள்ளையார் என்றும் குமரன் என்றும் குழந்தைகளை குறிக்கிற சொல்களால் குறிப்பிட்டாலும் அவரது மூன்றாவது புத்திரனான சாஸ்தாவை மட்டும் மதிப்புக்குரியவராக, ஆரியராக, ஐயனாராக குறிப்பிடுகிறோம். ஆர்யா என்பதுதான் ஐயர் என்றாயிற்று. முதலி என்பது முதலியார், செட்டி என்பது செட்டியார் மாதிரி ஐயனுக்கு மரியாதை பதம் ஐயனார். இதிலே ஒரு வேடிக்கை. பொதுவாக தமிழ்நாட்டில் ஐயர் குருக்கள் பூஜிக்காத கிராம கோயில்களில் உள்ள சுவாமி தான் ஐயராக, ஐயனாராக இருக்கிறார். கொஞ்சம் கூட இப்போது பேசப்படுகிற இன வித்தியாசங்கள் முன்னே இல்லை என்பதற்கு இதுவே ஒரு அடையாளம். சபரிமலையில் ஓரிடத்தை ஆரியங்காவு என்று ஆரியனுடைய காடாகவே சொல்கிறார்கள். தேசத்தில் எத்தனையோ சுவாமிகளுக்கு கோவில் இருந்தாலும் சாஸ்தாவை தவிர எவருக்குமே ஐயர், ஆரியன் என்ற பெயர்கள் இல்லை. சாஸ்தா என்பதே தமிழில் சாத்தன். தமிழ்நாட்டில் இருக்கப்பட்ட அநேக சாத்தனூர்களின் முக்கியமான தெய்வம் சாஸ்தாவான ஐயப்பன் தான். தமிழ்நாட்டில் கிராமத்துக்கு கிராமம் ஐயனார் கோவில் உண்டு. கேரளத்தில் கிராம தேவதையாக இல்லாமல் வேறு விதத்தில் ஐயப்பன் வழிபாடு வெகுவாக பரவி வளர்ந்திருக்கிறது. அவர் நம்மை காவல் புரிகிற தெய்வம். காற்று, கருப்பு முதலான பலவித தீய சக்திகளிலிருந்து நம்மை காப்பாற்றுகிறவர். இதெல்லாவற்றுக்கும் மேலாக நாராயணனிடமிருந்து நம் வாழ்க்கையையே பரிபாலிக்கும் சக்தியை பெற்றிருக்கிறார். ஈஸ்வரனிடமிருந்து நமக்கு விமோச்சனம் தருகிற ஞானத்தை அளிக்கும் சக்தியையும் பெற்றிருக்கிறார். சுதந்திர இந்தியாவில் ஐயப்பன் ரொம்ப ரொம்ப கியாதி பெற்று வருகிறார். சுதந்திர சாசனம், கான்ஸ்டிடியூஷன் அளித்திருக்கிற பேச்சு சுதந்திரத்தை பயன்படுத்தி கொண்டு ஒரு பக்கத்தில் நாஸ்திக பிரச்சாரம் தடபுடலாக நடக்கிற போதே மறுபக்கத்தில் அது எடுபடாத அளவுக்கு ஐயப்ப பக்தி நாளுக்கு நாள் அமோகமாக விருத்தியாகிக் கொண்டிருக்கிறது. கேரளத்தில் எட்டா கையில் சபரிமலையில் இருக்கிற ஐயப்பன் கொஞ்சம் கொஞ்சமாக தமிழ்நாடு, மற்ற ராஜ்யங்கள் மீதெல்லாம் கூட தம் ராஜதானியை விஸ்தரித்துக் கொண்டே வருகிறார். இது மிகவும் உற்சாகம் அளிக்கிற விஷயம். நாஸ்திக பிரச்சார விஷயத்தை தடுக்கிற அருமருந்தாக வந்திருக்கிறது ஐயப்ப பக்தி. அவரது கிருபையை நாடி அதற்கு பாத்திரர்களாக வாழ்ந்தோமானால் நாமும், நாடும், உலகமும் சிறப்புற்று விளங்குவது நிச்சயம். அந்த ஒரிஜினல் ஐயப்ப விக்கிரகத்தை எரிச்சிட்டாங்கிறது எவ்வளவு வேதனையா இருக்கு. விஸ்வகர்மா பண்ணினது அது. அதை எரிச்சு அப்புறம் இப்ப ரெண்டாவதையும் அவங்க என்னென்னமோ பண்ண பாக்குறாங்கப்பா. சுவாமி என்றால் குமாரசுவாமியே. சுவாமி என்பது கடவுளுக்கு பொது பெயர் என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம். பரமேஸ்வரனும் சுவாமி, மகாவிஷ்ணுவும் சுவாமி, விக்னேஸ்வரரும் சுவாமி, எல்லா தெய்வங்களையும் சுவாமி என்று வைத்துக் கொண்டிருக்கிறோம்.
இப்படி எந்த மூர்த்தியாகவும் இல்லாமல் இந்த எல்லாமாகவும் ஆகியிருக்கிற பரமாத்மாவை, பராசக்தியை கடவுள் என்று எந்த மதஸ்தாராலும் சொல்லப்படுகிறவரையும் சுவாமி என்றே சொல்கிறோம். ஆனால் இந்த சுவாமி என்கிற பெயர் வாஸ்தவத்தில் ஒருத்தருக்குத்தான் உண்டு. இப்போது நாம் சொல்கிற சாமிகளெல்லாம் அந்த ஒருவரிடமிருந்துதான் அவர் பெயரையே கடனாக கேட்டு வாங்கி தங்களுக்கு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த நிஜமான சுவாமி யார் என்றால் சுப்பிரமணியர் தான். முருகப்பெருமான் என்று இந்த தமிழ் தேசத்தில் தனியன்போடு சொல்லப்படுகிறவர்கள். அவர் குழந்தையாக இருக்கிற கடவுள் குமாரசுவாமி. இவர்தான் சுவாமி என்று எதனால் சொல்கிறீர்கள் என்று கேட்பீர்கள். அமரகோஷத்தின் ஆதாரத்திலேயே இப்படி சொல்கிறேன். அமரகோஷம்ங்கிறது டிக்ஷனரி சொல்றார். அகராதி, நிகண்டு என்றெல்லாம் சொல்கிறார்கள் அல்லவா? சம்ஸ்கிருதத்தில் இருக்கிற பிரசித்தமான அகராதிக்கு அமரகோஷம் என்று பெயர். அமரம் என்று சுருக்கி சொல்வார்கள். அதை பற்றியும் அதை எழுதினவனை பற்றியும் கொஞ்சம் சொல்ல வேண்டும். சுப்பிரமணியர் விஷயத்துக்கு இது நேராக சம்பந்தம் இல்லைதான், இருந்தாலும் இதில் பல ரசமான விஷயங்கள் இருப்பதால் தான் சொல்கிறேன். இதில் நம் பகவத் பாதாளின் பெருமை, மதங்களில் ஒன்றுக்கொன்று இருக்கப்பட்ட உறவுகளின் போக்கு எல்லாம் வெளியாவதால் சொல்கிறேன். இந்த அகராதிக்கு பேர் அமரகோஷம் என்றேன். கோஷம் என்றால் பொக்கிஷம் என்று அர்த்தம். சப்த கூட்டங்கள், சொற்களின் சமூகம் பொக்கிஷமாக இருக்கிற புஸ்தகத்துக்கு கோஷம் என்று பெயர் வந்தது. இம்மாதிரி சம்ஸ்கிருதத்தில் பல கோஷங்கள் இருந்தாலும் ரொம்ப பிரசித்தமானது அமர கோஷம்தான். அமரா என்கிற பெயர் எப்படி வந்தது? சம்ஸ்கிருதத்தை தேவ பாஷை என்பார்கள். தேவர்கள் அமிர்தம் உண்பதால் அமரர் எனப்படுவார்கள். எனவே தேவ பாஷை அமர பாஷை என்று சொல்லப்படும். அதற்கேற்றாற்போல் சம்ஸ்கிருதம் செத்த மொழி, டெட் லாங்குவேஜ் என்று சொல்லிக்கொண்டு அதை சாக அடிக்க எத்தனையோ யத்தனம் செய்தாலும் எப்படியோ அதுவும் அமரமாக இருந்து கொண்டேதான் இருக்கிறது. அமர பாஷையில் உள்ள கோஷம்தான் அமர கோஷமா என்று தோன்றலாம். ஆனால் இந்த கோஷத்துக்கு அமரம் என்கின்ற பெயர் இப்படி வரவில்லை. அதை இயற்றியவரின் பெயரை வைத்தே அதற்கு அமரம் என்று பெயர் வந்தது. அமரசிம்ஹன் என்பவனால் செய்யப்பட்டதனால் அதற்கு அமரகோஷம் என்று பெயர். அமரசிம்மன் மகா புத்திமான். இந்த நிகண்டுவை பார்த்தால் அறிவில் அவனுக்கு ஈடு உண்டா என்று பிரமிப்பு உண்டாகும். ஒவ்வொரு விஷயத்தையும் அவ்வளவு நன்றாக தெரிந்து வைத்துக் கொண்டு அர்த்தம் சொல்கிறான். இவன் இந்து அல்ல. அமரசிம்மன் ஒரு ஜெயினன். ஜெயினர்களில் படிப்பாளிகள் அதிகம். இலக்கியத்தில் அவர்களுக்கு விசேஷமான இடம் உண்டு. தமிழில் ஐம்பெரும் காப்பியங்களிலே ஜெயின சம்பந்தம் அதிகம். காவிய ரசம் நிரம்பி மிக உயர்ந்த நூல்களாக உள்ள சிந்தாமணி, வளையாபதி எல்லாம் ஜெயின நூல்கள்தான். சம்ஸ்கிருதத்தில் பஞ்சகாவியங்கள் என்று பொதுவாக இருப்பதை தவிர ஜெயினர்களே தனியாக தங்கள் மத சம்பந்தமாக ஒரு பஞ்சகாவியம் வைத்திருக்கிறார்கள். இந்த அமரசிம்மனும் அதே ஜெயின மத புஸ்தகங்கள் எழுதினார். அநேக ஜெயின மத புஸ்தகங்கள் எழுதினார். ஆனால் இன்று மிஞ்சியிருப்பது மத நூலாக இல்லாத இந்த அகராதி ஒன்றுதான் என்றால் ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த ஒன்றாவது மிஞ்சியிருக்கிறதற்கு காரணம் ஜெயினர்கள் பரம விரோதியாக நினைத்த நம் ஆதிசங்கரர் தான். ஆதிசங்கரர் பாரத தேசம் முழுவதும் சஞ்சாரம் பண்ணி பல மதங்களை கண்டனம் செய்து வைதிக மதத்தை ஸ்தாபித்தார் அல்லவா? இந்த திக்விஜயத்தில் அவர் அமரசிம்மனையும் சந்தித்தார். பகவத் பாதரின் கொள்கை ஒரே ஒரு சத்தியம்தான் இருக்கிறது.
அதுவே பலவிதமாக தெரிகிறது. அந்த ஒன்றிலேயே கரைந்து அதுவாகவே ஆகிவிட வேண்டும் என்பது. பௌத்தர்கள் பொதுவாக எல்லாமே சூன்யம், மாயை என்பார்கள். ஆதி ஆச்சாரியாலும் மாயையால் தான் ஒரு பரம்பொருள் பலவாக தெரிகிறது. இந்த பார்வை போனால் இது அத்தனையும் போய்விடும் என்று சூன்ய நிலையையே சொல்கிற மாதிரி தோன்றினாலும் அவர் முக்கியமாக சொன்னது இல்லாத மாயை அல்ல, அதாவது சூன்யத்தை அல்ல. இது போன பின் எப்போதும் நிலைத்திருக்கிற அழிவே இல்லாத பூர்ணமாக ஒரே சத்தியம் இருக்கிறது என்பதைத்தான் நம் ஆச்சாரியால் முடிந்த நிலையாக அவலம்பித்திருக்கிறார். பௌத்தம் சூன்யத்தோடு நிற்கிறது. பூரணமாக ஒன்று இருக்கிறது என்பது ஆச்சாரியாளுக்கு முக்கியம். ஒன்றுமில்லை என்பது புத்தருக்கு முக்கியம். ஒன்று இருக்கவும் இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம், இருந்தும் இல்லாமலும் கூட இருக்கலாம் என்பது ஜைன மத ஸ்தாபகரான ஜினருக்கு, அதாவது மகாவீருக்கு முக்கியம். இப்படிப்பட்ட கொள்கையை உடைய ஜைனனான அமரசிம்மன் ஆச்சாரியாளிடம் வாதப்போருக்கு வரும்போது, நான் ஒரு திரைக்கு பின்னால் இருந்துதான் உன் கேள்விகளுக்கு பதில் சொல்வேன் என்றார். ஆச்சாரியாலும் இதில் உள்ள ரகசியத்தை ஆராய்ச்சி செய்து பார்க்காமல் ஒப்புக்கொண்டார். ஸ்ரீ சங்கர பகவத் பாதர்களுக்கும் அமரசிம்மனுக்கும் வாதப்போர் ஆரம்பித்தது. அமரசிம்மன் ஒரு திரையை கட்டிக்கொண்டு அதற்கு உள்ளே இருக்கிறார். ஆச்சாரியால் வெளியே இருந்து கேள்விகள் கேட்கத் தொடங்கினார். அமரசிம்மன் பளிச் பளிச்சென்று பதில் சொன்னான். அவன் என்னதான் மகா புத்திமானாக இருந்தாலும் கூட இத்தனை சாமர்த்தியமாக எப்படி பிரதிவச்சனம் கொடுக்கிறான் என்பது ஆச்சாரியாளுக்கு ஆச்சரியமாக இருந்தது. க்ஷணகாலம் யோசித்தார். உடனே பரமேஸ்வர அவதாரமும் சர்வஜருமான அவருக்கு ரகசியம் புரிந்துவிட்டது. அவருடைய கேள்விகளுக்கு பதில் சொன்னது அமரசிம்மனே இல்லை, சாக்ஷாத் சரஸ்வதி தேவியே அவன் மாதிரி பேசியிருக்கிறாள் என்று தெரிந்தது. புல்லரிக்கிறது. இவன் அவளை ரொம்ப நாளாக உபாசித்திருக்கிறான். நியாயமாக பார்த்தால் இவன் அப்படி செய்திருக்கவே கூடாது. ஏனென்றால் இவனுடைய ஜைன மதம் ஒரு கடவுளை பற்றியே சொல்லவில்லை. அதை பல ரூபத்தில் சரஸ்வதி மாதிரி பல தெய்வ வடிவங்களில் ஆராதிப்பதை ஜைன தத்துவம் ஒப்புக்கொள்ளக்கூடாது. அப்படி இருந்தும் இவன் ஜைன மதத்துக்கு ஆதரவாக புஸ்தகம் எழுதுவதற்கே சரஸ்வதியின் அனுகிரகம் வேண்டுமென்று கருதி அவளை உபாசனை பண்ணி இருக்கிறான். உள்ளொன்று வைத்து புறமொன்றாக இருந்திருக்கிறான். இப்போது கூட நாஸ்திகர்கள் என்று தங்களை சொல்லிக் கொள்கிறவர்களில் ரொம்ப பேர் வியாதி வெக்கை வந்து ரொம்பவும் கஷ்டம் ஏற்பட்டால் வெங்கட்ரமண சுவாமிக்கு வேண்டிக் கொள்கிறார்கள். மாரியம்மனுக்கும் பிரார்த்தனை செய்கிறார்கள். கேட்டால் வீட்டில் இப்படி அபிப்பிராயம், சம்சாரத்துக்கு இதிலே நம்பிக்கை, அவளுக்காக விட்டு கொடுத்தேன், அவர்கள் உணர்ச்சிக்கு மதிப்பு கொடுத்தேன் என்று ஜம்பமாக சொல்லிக் கொள்வார்கள். இந்த ரீதியில்தான் ரொம்ப காலம் முந்திய இந்து மதத்தை கண்டனம் பண்ணும் கிரந்தங்களை எழுதிய அமரசிம்மன் அவை நன்றாக அமைய வேண்டும் என்று இந்து மதத்தின் வாக்கு தேவதையையே உபாசனை செய்தான். ஒருவன் எந்த காரியத்தை எடுத்துக்கொண்டாலும் அது நல்லதாகத்தான் இருக்கட்டும், கெட்டதாகத்தான் இருக்கட்டும், அதிலே பூர்ண ஸ்ரத்தையுடன் இறங்கிவிட்டான் என்றால் அதற்குண்டான ஒரு பலனை பகவான் தரத்தான் செய்கிறார். அப்படியே இவனுடைய உபாசனையின் ஸ்ரத்தையை மதித்து இவனுக்கும் சரஸ்வதி அனுகிரகம் செய்து விட்டார். இப்போது இவன் திரைக்கு இந்த புறம் சரஸ்வதி தேவியை ஒரு கடத்தில் ஆவாகனம் பண்ணிவிட்டு உட்கார்ந்திருக்கிறான். தான் எத்தனை புத்திசாலியானாலும் ஆச்சாரியால் எதிரில் சூரியனுக்கு முன்
பிடித்த மெழுகுவர்த்தி மாதிரி ஆகிவிடுவோம் என்பது இவனுக்கு தெரியும். அதனால் முன்னமேயே வாக்தேவதியை தஞ்சம் புகுந்திருக்கிறான். இவனுடைய உபாசனைக்கு இன்னும் கொஞ்ச காலம் பலன் தந்துதான் ஆக வேண்டும் என்று அவளும் கட்டுப்பட்டு இருந்திருக்கிறாள். எனவே என்னை ஒரு கட்டத்தில் ஆவாகனம் பண்ணி வைத்து சுற்றிலும் திரை போட்டுக் கொண்டு நீ அதற்குள் இரு, சங்கரர் வெளியிலிருந்து கேள்வி கேட்கட்டும், உனக்காக நானே பதில் சொல்கிறேன் என்று வாக்குதேவி வாக்கு தந்திருக்கிறாள். அதன்படிதான் இப்போது நடந்தது. அதை ஆச்சாரியாலும் துளி மனசை செலுத்தியவுடனே கண்டுபிடித்து விட்டார். உடனே அவர், அம்மா, உன் காரியம்தானா இது? நீ இப்படி செய்யலாமா? உன்னையும் மற்ற அத்தனை தெய்வங்களையும் ஆராதிக்கிற பழக்கத்தையே தொலைத்து விட வேண்டும் என்று கிரந்தம் செய்கிறவனுக்கே நீ இப்படி அனுகிரகம் செய்யலாமா? அவனுடைய உபாசனாபரத்துக்காக செய்தாய் என்றாலும் இத்தனை புஸ்தகங்கள் அவன் எழுதியுமா அது தீரவில்லை. அதோடு இத்தனை நேரம் என்னோடு தாக்கு பிடித்து வாக்குவாதம் செய்ததிலும் எத்தனையோ அனுகிரகத்தை செய்துவிட்டாயே, அவனுக்கு செய்ய வேண்டியதற்கு அதிகமாக செய்வது நியாயமா என்று சரஸ்வதியை கேட்டார். இவர் மகாலட்சுமியை விட்டு வைக்கல. அப்போ கனகதார ஸ்தோத்திரம் வந்தது. அவருடைய கணக்கு சரியாகத்தான் இருந்தது. அமரசிம்மனுடைய உபாசனைக்கு பிரதிபலன் தந்து தீர்த்தாயிற்று என்று சரஸ்வதி தெரிந்து கொண்டார். அது சங்கரர் சொல்லி, என்னம்மா இப்படி பண்ற? உடனே கடத்திலிருந்து அந்தர்தானமாகி விட்டார். திரை அருந்து விழுந்தது. அப்புறம் அமரசிம்மனால் ஆச்சாரியாளுக்கு ஈடு கொடுக்க முடியவில்லை. தோல்வியை ஒப்புக்கொண்டார். சரஸ், அதாவது நீர்நிலையில் இருக்கிறவள் சரஸ்வதி. அறிவுதான் அந்த நீர்நிலை. அது கொஞ்சம் கூட கலங்காமல் தெளிந்திருந்தால்தான் அதற்குள் அவள் இருக்க முடியும். ஆனால் ஆச்சாரியாள் அவதரித்த காலத்தில் எப்படி இருந்தது? ஏகப்பட்ட மதங்கள், 72 என்று சொல்வார்கள், விதண்டாவாதங்களை சொல்லிக்கொண்டு அறிவையே கலக்கினதால் ஞான சரசானது ஒரே சேற்றுக்குட்டை மாதிரி ஆகிவிட்டது. அப்போது அத்வைத உபதேசத்தால் ஆச்சாரியால் தான் அந்த சேற்றை எல்லாம் அடியோடு வாரி அப்புறப்படுத்தி சரசை தெளிய வைத்து சரஸ்வதியை நிஜமான சரஸ்வதியாக்கினார். இப்படி ஒரு ஸ்லோகம் உண்டு, பக்தாரம் ஆசாத்திய என்று ஆரம்பிக்கும். இம்மாதிரி சரஸ்வதியை சரஸ்வதி ஆக்குவதற்கே இப்போது அவர் சரஸ்வதியை அப்புறப்படுத்தும்படி ஆயிற்று. பிறகு அவர் சரஸ்வதியின் அனுகிரகத்தை பெற்ற அமரசிம்மனுக்கு தாமும் அனுகிரகத்தை செய்தார். அதை சொன்னால் அதுவே அமரகோஷத்தின் கதையாகும். ஆச்சாரியாளிடம் தன் தோல்வியை ஒப்புக்கொண்டு விட்டான் அமரசிம்மன். அதற்கப்புறம் அவனுக்கு தான் எழுதிய புஸ்தகங்கள் எல்லாம் ஏன் இனிமேலும் லோகத்தில் இருக்க வேண்டும் என்ற எண்ணம் வந்தது. அத்வைதபரமாக ஆச்சாரியால் எவ்வளவு எழுதியிருந்தாரோ அவ்வளவு இவனும் ஜெயின சம்பந்தமாக எழுதியிருந்தார். இப்போது தன் சித்தாந்தம் தோற்று போனதை ஒப்புக்கொண்ட பின் இந்த புஸ்தகங்களை மற்றவர்களுக்காக விட்டு வைப்பது சரியாகாது என்று நினைத்தான். எந்த மதஸ்தரானாலும் நேர்மை, சத்தியம் உள்ளவர்கள் எதிலும் இருப்பார்கள். ஜெயினர்களுக்கு சத்தியம், நேர்மை மிகவும் அதிகம். அவர்கள் ஞான சம்பந்தமூர்த்தி சுவாமிகளுடன் வாதத்துக்கு வந்தபோது தாங்களாகவே நாங்கள் தோற்று போனால் கழுவேறி செத்து போவோம் என்றார்கள். அப்புறம் கனல்வாதம், புனல்வாதம் இவற்றில் அவரிடம் தோற்று போனார்கள். ஆனால் கருணை மிகுந்த சம்பந்தமூர்த்தி சுவாமிகள் அவர்களை கழுவேற்ற நினைக்கவில்லை. ஆனாலும் அவர்களாகவே பிடிவாதமாக நாங்கள் கொடுத்த வாக்கை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லிக் கொண்டு கழுவேறினார்கள். ஞான சம்பந்த சமணர்களை இரக்கமில்லாமல் தண்டித்ததாக சிலர் நினைப்பது தப்பு. இவர் வாதத்தில் ஜெயித்து அதனால் பாண்டியராஜர் இவர் பக்கம் சேர்ந்து எதிராளிகளுக்கு எந்த சிக்ஷை தரவும் இவருக்கு அதிகாரம் தந்தும் கூட அவர் ஜெயினர்களை மன்னித்ததே அவருடைய பெருமை. அப்படியும்
வாக்குக்காக பிராணத்தியாகம் செய்தது ஜெயினர்களுடைய பெருமை. எதற்கு சொல்ல வந்தேன் என்றால், அடிப்படையான சீலங்களில் எந்த மதஸ்தரும் நிரம்ப பற்று இருக்கலாம். இப்போது அமரசிம்மனுக்கு தப்பென்ன நிரூபணமாகிவிட்ட தன் சித்தாந்தங்கள் லோகத்தில் இருக்க வேண்டியதில்லை என்ற எண்ணம் வந்துவிட்டது. எனவே பெரிதாக நெருப்பை மூட்டி தான் எழுதியிருந்த சுவடிகளை ஒவ்வொன்றாக அதிலே போட்டு பஸ்மமாக்கினார். சரஸ்வதியின் அனுகிரகம் பெற்று எத்தனையோ காலம் பரிசிரமப்பட்டு எழுதியதையெல்லாம் இப்போது ஒரு கொள்கைக்காக தன் கைகளாலேயே அக்னியில் போட்டு எரித்தான். இதை ஆச்சாரியால் கேள்விப்பட்டார். ஆனால் துளி கூட சந்தோஷப்படவில்லை. மாறாக மிகுந்த துக்கம் கொண்டார். அவர் அமரசிம்மனிடம் ஓடோடி வந்தார். அடடா, என்ன காரியம் செய்து கொண்டிருக்கிறாய்? லோகம் என்று இருந்தால் நானா தினசான அபிப்பிராயங்கள் இருக்கத்தான் செய்யும். பல அபிப்பிராயங்கள் இருந்து ஒன்றுக்கொன்று ஒப்பிட்டு பார்த்து சர்ச்சை பண்ணுவதுதான் பல நிலைகளில் இருக்கிற ஜனங்களுக்கு அறிவை தெளிவுபடுத்தும். எதிர்கட்சி இருந்தால்தான் நம் கட்சியில் உள்ள நல்லது பொல்லாததுகளை நாமே அலசி பார்த்து கொள்ள முடியும். நீ எந்த மதஸ்தனாகத்தான் இருந்து விட்டு போ. ஆனாலும் நீ மகா புத்திமான் என்று நான் உன்னை கௌரவிக்கிறேன். உன் கொள்கைகளை புத்தி விசேஷத்தால் எத்தனை நன்றாக எடுத்து சொல்ல முடியுமோ அத்தனை நன்றாக செய்து புஸ்தகங்கள் எழுதியிருக்கிறார். உண்மையில் பரம தத்துவம் இதற்கு மாறாக இருந்தாலும் இருந்துவிட்டு போகட்டும். உன் புத்தி அளவில் நீ இந்த சித்தாந்தங்களுக்கு எப்படி ஆதரவு காட்டியிருக்கிறாயோ அதிலேயே ஒரு அழகு, புத்தியின் பிரகாசம் இருந்தது. இதையெல்லாம் லோகத்துக்கு இல்லாமல் செய்யலாமா என்று ஆச்சாரியால் அவனிடம் சொல்லி அவன் கையை பிடித்து அவன் கடைசியாக அக்னியில் போட இருந்த புஸ்தகத்தை போட விடாமல் தடுத்தார். அப்போது அவன் கையில் இருந்ததுதான் அமரகோஷம். ஆச்சாரியால் தடுத்து இருக்காவிட்டால் அதுவும் ஸ்வாகா ஆகியிருக்கும். ஆனாலும் துரதிருஷ்டவசமாக சமய சம்பந்தமான அவனுடைய புஸ்தகங்கள் எல்லாமே போய்விட்டன. அகராதி நிகண்டு மட்டுமே நம் ஆச்சாரியாளின் கருணையால் பிழைத்தது. அமரம் என்ற பெயருக்கு ஏற்றபடி அதை மட்டும் அவர் அழியாமல் அமரமாக்கி விட்டார். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்குது. என்ன ஒரு கருணை இல்ல ஆச்சாரியாளுக்கு. அவனுக்கும் என்ன ஒரு எப்படிப்பட்ட உபாசனை பண்ணியிருக்கணும் சரஸ்வதி தேவி. இது தப்பான விஷயமா இருந்தா கூட சரஸ்வதி தேவி உட்கார்ந்து பதிலுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கா. அம்பாளுடைய கருணை, சங்கரருடைய கருணை. அமரசிம்மனுடைய பக்தி, எவ்வளவு விஷயம் இருக்கு இதுல. அகராதியில் அதை எழுதியவன் தன்னுடைய சித்தாந்தம் முதலான எந்த சொந்த கொள்கைகளுக்கும் பட்சபாதம் காட்டக்கூடாது. பிற மதங்களை சேர்ந்த வார்த்தைகளானாலும் இங்கே அகராதியில் அவற்றை விட்டுவிடாமல், ஆட்சேபிக்காமல், அவற்றுக்கு அந்தந்த மதஸ்தர்கள் என்ன அர்த்தம், என்ன பெருமை என்று நினைக்கிறார்களோ அதைத்தான் கொடுக்க வேண்டும். வேண்டுமானால் இப்படி இன்னாருடைய நம்பிக்கை என்று பட்டும் படாமலும் சேர்க்கலாமே தவிர கண்டனம் ஒன்றும் பண்ணக்கூடாது. எல்லா வார்த்தைகளுக்கும் அர்த்தம் கொடுக்கத்தான் வேண்டும். அது எந்த கட்சியாரின் கொள்கை என்று பார்ப்பது அகராதிக்காரரின் வேலை இல்லை. இந்த நியாயத்துக்கு கட்டுப்பட்டுதான் அமரசிம்மன் ஜெயினனாக இருந்த போதே இந்த அமர கோஷத்தை எழுதியிருக்கிறார். இன்றைக்கும் சகல சம்ஸ்கிருத மாணவர்களுக்கும் நெட்டுரு போடுகிற மாதிரி பொது நோக்கத்தோடு எழுதியிருக்கிறார். அகராதியேவா, நெற்றுவா? அது என்ன காவியமா, ஸ்தோத்திரமா? அதை எப்படி நெற்று பண்ணுவது என்று தோன்றும். ஆனால் அமரகோஷம் அழகான சுலபமான ஸ்லோகங்களாக காவியம் மாதிரி, ஸ்தோத்திரம் மாதிரி அப்படியே நெட்டுரு போட வசதியாகத்தான் இருக்கிறது. அதை மனப்பாடம் செய்வது வழக்கமாகி விட்டிருக்கிறது. யோசிச்சு பாருங்களேன், ஒரு காலத்துல டிக்ஷனரியே எல்லாம் மனப்பாடம் பண்ணி வச்சிருந்திருக்காங்க. அந்த காலத்தில் எல்லா சாஸ்திரங்களும் வேதாந்தம், வைத்தியம், சங்கீதம், டிக்ஷனரி கூடத்தான் ஸ்லோகங்களாகத்தான் செய்யப்பட்டன. காரணம் என்ன?
அப்போது அச்சு போட்டு புஸ்தகம் தயாரிக்க தெரியாது. எனவே கடைக்கு போய் விலை கொடுத்து எத்தனை பிரதி வேண்டுமானாலும் வாங்கிக் கொள்ளலாம் என்றால் முடியாது. அத்தனை வித்தியார்த்திகளுக்கும் ஏட்டுச்சுவடியில் எழுதிக் கொடுப்பது என்றால் அதற்கே ஆயுசு காலம் போதாது. எனவே எதையும் மனப்பாடம் பண்ணுகிற மாதிரி கொடுப்பதே யுக்தம் என்று கண்டார்கள். பேச்சு நடையில் இருப்பது மறந்து போகும். எப்போதும் நாம் பேசிக்கொண்டே இருப்பதால் அதே நடையில் இருக்கிற பாடம் தனியாக மனசில் நிற்காமல் உதிர்ந்து போய்விடும். ஆனால் அதுவே ஒரு சந்தம், எதுகை, மோனை முதலியானவைகளோடு சேர்ந்து செய்யுளாக வந்துவிட்டால் மனப்பாடம் செய்து மனசில் மறக்காமல் பதித்துக் கொள்ளலாம். இதனால்தான் எந்த சாஸ்திரத்தையும் ஸ்லோகங்களாக செய்து உருப்போட வைத்தார்கள். அச்சு புஸ்தகங்கள் வருகிற வரியில் மகா பண்டிதர்களாக இருந்த பலர் ஒரு ஏட்டுச்சுவடி கூட இல்லாமல் ஞாபக சக்தியிலிருந்தே சகல சாஸ்திரங்களையும் கற்றுக்கொண்டு சொல்லி வந்தார்கள். இப்போது புஸ்தகம் என்று ஒன்று இருந்தால் பார்த்துக் கொள்வதற்காகத்தான் ஃபார் ரெடி ரெஃபரன்ஸ் புஸ்தகம் இருக்கிறதே என்று எவரும் எதையும் இப்படி மனசுக்குள் ஆழமாக வாங்கிக் கொள்ளாத நிலைமையே பார்க்கிறோம். இன்று வெளியே லைப்ரரிகள் அதிகம். அக்காலத்திலோ எழுத படிக்க தெரியாதவர்கள் கூட ரொம்ப பேர் தாங்களே வாக்கிங் லைப்ரரிகளாக, நடமாடும் வாசக சாலைகளாக இருந்து வந்தார்கள். காரணம் நெற்று போட்டு பழக்கம்தான். இப்படி நெட்டுரு பண்ணுவதிலேயே புத்திக்கு ஒரு பலம், ஐக்காகிரியம், ஒழுக்கம் இவையும் மாணவர்களுக்கு உண்டாயிற்று. நிறைய நேரம் இதே காரியமாக உட்கார்ந்தால்தானே ஒரு விஷயம் மனப்பாடமாகும். ஆதலால் மாணாக்கர்களின் புத்தியை கண்ணா பின்னா என்று பல விஷயங்களில் போகாமல் கட்டுப்போட்டு படிப்பிலேயே வைத்திருப்பதற்கு இப்படி மனப்பாடம் பண்ணுவது ரொம்ப சகாயம் செய்தது. இதற்கு வசதியாக சகல சாஸ்திரங்களையும் சயின்ஸ்களையும் பத்தியமாக எழுதி வைத்தார்கள். கத்தியம் பத்தியம் என்று இரண்டு. கத்தியம் என்பது புரோஸ், பத்தியம் என்பது பொயிட்ரி. ஸ்லோக ரூபத்தில் வெகு அழகாக அமரகோஷத்தை எழுதினான் அமரசிம்மன். அதிலே இந்து மத தெய்வங்களின் பெயர்கள் வருகிற போது ஒவ்வொரு தெய்வத்துக்கும் வேறு என்னென்ன முக்கியமான பெயர்கள் உண்டோ அத்தனையையும் கொஞ்சம் கூட மதபேத புத்தி இல்லாமல் அடுக்கிக் கொண்டு போவான். அதை கேட்டாலே அகராதியாக தோன்றாது, அர்ச்சனை போல, நாமாவளி போல தோன்றும். உதாரணத்துக்கு இதோ சம்பு என்ற வார்த்தைக்கு பிரதிபதங்களாக அமரம் சொல்வதை கேளுங்கள். शम्भु ईशः पशुपति, शिवः शूली महेश्वरः, ईश्वरः सर्व ईशानः, चन्द्रशेखरः, भूतेशः कण्ठपरशुः, गिरीशो मृडः, मृत्युञ्जयः, कृत्तिवासाः, पिनाकी, பிரமாததிப். அமரசிம்மன் பகவன் நாமாக்களை ரொம்பவும் ஆசையோடு சொல்லிக் கொண்டு போகிற மாதிரி இருக்கிறது. ஆரம்ப மாணவர்களும் நினைவு வைத்துக் கொள்கிற மாதிரி சுலபமாக லலிதமாக பதங்களை போட்டிருக்கிறார். இந்திரா என்ற வார்த்தை வந்தவுடன் இப்படியே மகாலட்சுமியை பற்றி பொழிகிறான். கேட்கவே லட்சுமிகரமாக இருக்கும். இந்திரா லோகமாதா, மா க்ஷீரோத தனயா, ரமா பார்கவி, லோகஜனனி, க்ஷீரசாகர கன்யகா, லக்ஷ்மீஹி, பத்மாலயா, பத்மா, கமலா, ஸ்ரீஹி, ஹரிப்ரியா. இப்படி போகிறது. டிக்ஷனரி மாதிரி இல்லை, ஸ்தோத்திரமாக இருக்கிறது. இப்படி பக்ஷபாதம் இல்லாமல் அர்த்தம் சொன்ன அமரசிம்மனுக்கும் ஒரே ஒரு இடத்தில் மட்டும் பக்ஷபாதம் வந்ததுதான் வேடிக்கை. பௌத்த மதம் என்று வந்தால் மட்டும் கொஞ்சம் மட்டம் தட்ட வேண்டும் என்கிற எண்ணம் அவனுக்கு போகவில்லை. நியாயமாக பார்த்தால் பௌத்தத்தை விட இந்து மதத்திடம்தான் அவனுக்கு விரோதம் அதிகம் இருக்க வேண்டும். ஏனென்றால் கடவுளை பற்றி சொல்லாமல் இருப்பது, ஹிம்சை இருப்பதால் யஜ்ஞம் கூட செய்யக்கூடாது என்பது ஆகிய கொள்கைகளில்
ஜைனம், பௌத்தம் இரண்டுமே வைதிகத்துக்கு விரோதமாக இருப்பவை. இவற்றுள் இம்மாதிரி ஒற்றுமை அம்சங்கள் நிறைய இருக்கின்றன. பொதுவாக அடுத்த ஊரில் அல்லது அடுத்த தெருவில் நம் பரம விரோதி இருக்கிறான் என்றால் கூட அவனுடன் நமக்கு அதிக போட்டி இருக்காது, அதிக வயிற்றெரிச்சல் இருக்காது. ஆனால் பக்கத்து வீட்டில் அல்லது எதிர் வீட்டில் நமக்கு கிட்டத்தில் இருக்கிறானே, இவனுக்கு நம்மிடத்தில் அத்தனை விரோதம் இல்லாவிட்டால் கூட இவனை பார்த்துதான் நமக்கு அசூயை, ஆத்திரம் ஜாஸ்தியாக இருக்கும். இவனை எப்படி மட்டம் தட்டலாம் என்று காத்து கொண்டிருப்போம். இதே மாதிரி தன் மதத்துக்கு ரொம்ப வித்தியாசமாக இருக்கிற வைதிக மதத்தை விட அதற்கு ரொம்ப ஒற்றுமை உள்ள பௌத்தத்தை மட்டம் தட்டுவதிலேயே அமரசிம்மனுக்கு ஒரு சந்தோஷம் இருந்தது போல் இருக்கிறது. அமரசிம்மன் தன் நிகண்டுவில் ஹிந்து மத வார்த்தைகளுக்கு நியாயமாக அர்த்தம் பண்ணிவிட்டு புத்த மத வார்த்தைகள் என்று வருகிற போது என்ன பண்ணினான்? புத்தரை குறிப்பிடும் வார்த்தை வரிசையாக சொல்ல நேர்ந்த போது அவருக்கென்றே பிரசித்தமாக இருக்கிற பெயர்களை ததாகதர், லட்சியத்திலேயே செல்கிறவர் போன்ற பெயர்களை அமரசிம்மன் சொல்லவே இல்லை. பொதுவான பெயர்கள் சிலவற்றை மட்டும் இதை படிக்கிற எந்த மதஸ்தர் வேண்டுமானாலும் தன் சுவாமி என்று நினைக்கும்படி இருக்கட்டும் என்கிற மாதிரி சொல்லிவிட்டார். அதோடு நிற்கவில்லை. ததாகதர், சாக்கியமுனி முதலான பெயர்களை எல்லாம் ஜீனருடையதாக, மகாவீரருடையதாக ஆக்குகிறார். புத்தருடைய பாடிகார்டாக சுகதர் என்று இருந்தார். அவர் பெயரை கூட தன் மதாச்சாரியரான ஜீனருடைய பெயர்களில் ஒன்றாகவே கொடுக்கிறார். ஆனால் இந்து மதத்திடம் இப்படியெல்லாம் மனக்கோணல் எதுவும் காட்டவில்லை. இந்துக்களுக்குள்ளேயே வைஷ்ணவர்கள் சைவர்களுக்கிடையில் இருக்கக்கூடிய பரஸ்பர பிரெஜுடிஸ் கூட இவனுக்கு இல்லை. ஈஸ்வரன் பெயர்களை சொல்லுகிற மாதிரியே மகாவிஷ்ணுவின் நாமாக்களை கொடுக்கிறான். அதனால்தான் சைவ வைஷ்ணவ பேதமில்லாமல் எல்லா மாணவர்களும் அமரத்தை நெட்டுரு போடும் பழக்கம் நீண்ட காலமாக இருந்து வந்திருக்கிறது. இப்படி எந்த சுவாமிக்கும் ஏற்றத்தாழ்வு சொல்லாத பரமதஸ்தனான அமரசிம்மன் தன்னுடைய கோஷத்தில் வேறெந்த தெய்வத்துக்கும் சுவாமி என்ற பெயரை தாராமல் சுப்பிரமணியரையே சுவாமி என்கிறான் என்றால் அதை நாமெல்லாம் ஒப்புக்கொள்ளத்தானே வேண்டும். தேவசேனாபதி சூரக சுவாமி கஜமுகானுஜக என்றது அமரகோஷம். அருள் மின்னல். சுவாமி என்ற பெயர் சுப்பிரமணியத்துக்கே உரியது என்பதற்கு ஆதரவாக இன்னொரு விஷயமும் தோன்றுகிறது. திருப்பதியை சுப்பிரமணியரோடு சம்பந்தப்படுத்தி பேசுவது உங்களுக்கு தெரிந்திருக்கும். நான் கேள்விப்பட்டதே இல்லையே. வெங்கடரமண சுவாமி, வெங்கடரமண சுவாமியே சுப்பிரமணியர் தான் என்று நினைக்கிறவர்கள் உண்டு. வெங்கடரமண சுவாமி சகல தெய்வங்களாகவும் இருக்கிற பரமாத்மாவாகி இருக்கிறார். அவரே பெருமாள், அவரே பரமேஸ்வரன். அதனால்தான் அங்கே பில்வ அர்ச்சனை நடக்கிறது. அவரே அம்பாள். இன்றைக்கும் சுக்கிரவாரத்தில் தான் அவருக்கு அபிஷேகம். புடவையைத்தான் உடுத்துகிறார். எல்லா தெய்வமும் அவரே. அவரை சுப்பிரமணியமாக சொல்பவர்கள் கூறும் காரணம் அவர் மலை மேல் இருக்கிறது தான். மலை மேல் பொதுவாக சுப்பிரமணியர் தான் கோவில் கொள்கிற வழக்கம் இருக்கிறது என்கிறார்கள். வெங்கடரமணா என்று சொல்வதில்லை. இந்திக்காரர்கள் அவரை என்னவென்று சொல்கிறார்கள்? பாலாஜி, பாலாஜி என்றே சொல்வார்கள். பாலன், குமரன் என்றால்
சிவசக்திகளின் செல்ல குழந்தைகளான சுப்பிரமணிய சுவாமியை தான் குறிப்பிட்டோம். குமாரதாரை என்றே திருப்பதியில் ஒரு தீர்த்தம் இருக்கிறது. இதோடு சேர்த்து திருப்பதியில் உள்ள திருக்குளத்தின் பேர் சுவாமி புஷ்கரணி என்று இருப்பதை பார்த்தால், சுவாமியே குமாரன்தான் என்பதற்கு இன்னொரு சான்று கிடைக்கிற மாதிரி இருக்கிறது. திருப்பதி திருக்குளத்து சுவாமி புஷ்கரணி என்றே பெயர். திருக்குளத்திற்கு சுவாமி புஷ்கரணி என்றே பெயர். சகல லோகத்தையும், ஜீவர்களையும், ஜடத்தையும் தன் சகல சொத்தாக ஸ்வமாக கொண்டிருக்கிறவர் தான் சுவாமி. அந்த பெயர் ஏன் சுப்பிரமணியருக்கு விசேஷமாக வந்தது? அத்தனை பெருமை அவருக்கு ஏன் என்று பார்ப்போம். மேகத்தில் மின்னல் பளிச்சிடுகிறது, க்ஷணகாலம்தான். அதற்குள் அது மகா ஜோதியை, மகா சக்தியை கொட்டி விடுகிறது. எத்தனையோ பவர் ஹவுஸ்களில் ஜெனரேட் செய்ய முடியாத அளவுக்கு மின்சாரத்தை பாய்ச்சி விடுகிறது. இத்தனை சக்தி இப்போதுதான் மின்னலாக தோன்றினாலும் இதற்கு முன் அது இல்லாமல் இல்லை. இல்லாதது எப்படி தோன்ற முடியும்? சயின்டிஸ்டுகள் மின்சாரம் எப்போதும் எங்கேயும் நிறைந்திருக்கிறது என்கிறார்கள். ஆனால் சாதாரணமாக அது தெரிவதில்லை. பின் எப்போது தெரிகிறது? நீராவி மேகமாக மாறி திரிகிற போது ஒன்றாக இருக்கிற மின்சாரம் சில பகுதிகளில் வல அம்சமாகவும் பாசிட்டிவ், சிலவற்றில் இட அம்சமாகவும் நெகட்டிவ் பிரிந்து நிற்கிறது. பிற்பாடு மழை சமயத்தில் மேகங்களில் ஒரு விதமான நெரிசல், குமுறல் உண்டாகிற போது வல அம்சம் பாசிட்டிவ்லி சார்ஜ் பகுதிகளும், இட அம்ச பகுதிகளும், அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ் பகுதிகளும் நெருங்குகிற போது இந்த அம்சங்கள் ஒன்றை ஒன்று சரேல் என்று ஆக்கர்ஷித்துக் கொள்கின்றன. இப்படி அவை தாவி கலக்கும் போதுதான் எங்கும் நிறைந்திருக்கிற மின்சாரம் நமக்கு தெரிகிற மாதிரி இத்தனை சக்தியுடன் மின்னலாக வெளிப்பட்டு தெரிகிறது. எங்கும் ஒன்றாக உள்ள போது இருப்பதே தெரியாமல் இருந்த மின்சாரம் இரண்டாக பிரிந்து பிறகு மறுபடியும் ஒன்றாக சேர்கிற போது பெரிதாக ஜொலிக்கிறது, ஒலிக்கிறது, இடியாக மின்சக்தியை வாரி கொட்டுகிறது. இது ஜடசக்தியான மின்சாரம். இந்த ஜடசக்திக்கு ஆதாரம் இதை பிறப்பித்த சித் சக்தி, ஞான சக்தி, அறிவு சக்தி. தன் சக்தியை அறிந்து கொள்ளாமலேயே எங்கும் பரம்பொருளாக அது முதலில் இருக்கிறது. அப்புறம் பாசிட்டிவ் நெகட்டிவாக தெரிகிறது. அதைத்தான் சிவன் சக்தி என்கிறோம். ஆஹா, தமிழில் வலது இடது என்று மின்சாரத்துக்கு சொல்கிறோமே, இதுதான் ரொம்ப பொருத்தம். ஏனென்றால் ஈஸ்வரன் வலப்பக்கமும் அம்பாள் இடப்பக்கமும் இருப்பதுதான் அர்த்தநாரீஸ்வர கோலம். அம்பாளுக்கு பதில் இதே இடத்தில், அதாவது இடப்புறத்தில் விஷ்ணு இருந்து விட்டால் அதுவே சங்கர நாராயணர். இரண்டாக பிரிந்தால் போதாது, மேகங்கள் உண்டானால் போதாது, மின்னலாக வாழ்விக்கிற சக்தி ஏற்பட வேண்டும். ஒன்றாக இருந்த பிரம்மன் தன்னை அறிந்து சிவசக்திகளாக பிரிந்து பிரபஞ்சத்தை உண்டு பண்ணிவிட்டால் போதாது. பிரபஞ்சத்துக்கு எந்நாளும் அனுகிரகம் பண்ணி கொண்டிருப்பதாக ஒரு மின்னல் சக்தி பிறக்க வேண்டும். இதற்காகத்தான் இரண்டாக பிரிந்த வல அம்ச சிவனும் இட அம்ச சக்தியும் மறுபடியும் ஒன்றாக சேர்ந்து மின்னல் போல சக்தி வேலாயுதத்தை பிடிக்கிற சுப்பிரமணிய ஜோதியை ஆவிர்பவிக்க செய்தார்கள். பிரம்மத்தன்மையானது லோக அனுகிரகத்துக்கெனவே ஒரு மூர்த்தியாகிற போது சுப்பிரமணியம் ஆக
சிறப்பு பெறுகிறது. சு என்றால் நல்லது, சிரேஷ்டமானது என்று அர்த்தம். வெறும் பிரம்மம் அனுக்கிரக சுப்பிரமணியம் ஆவதால் தான் சுவாமி என்ற டைட்டில் கிடைக்கும்படியான பெருமையை பெறுகிறது. இந்த ஜோதி உண்டாவதற்கே மூலமான சிவசக்தி பிரிந்து சேர்ந்தது. சித் சக்தி சாரி இந்த ஜோதி உண்டாவதற்கே மூலமான சித் சக்தி பிரிந்தது. அப்புறம் பெரிய ஆகர்ஷண வேகத்தோடு சேருவதற்குத்தான், அதுக்காகத்தான் பிரிந்தது. சேர்ந்தது. இப்படி லோகங்களுக்கெல்லாம் கிருபை செய்கிற மகாசக்திமானாக ஒரு ஜோதிகுமாரன் உண்டாவதற்காகத்தான். மேகத்தில் நாம் பார்க்கிற மின்னல் ஜோதி வெளி இருட்டை மாத்திரம் வெகு சிறிது காலத்துக்கு நீக்குகிறது. சுப்பிரமணியமோ அருள் ஒளி அருட்பெருஞ்சோதி. அது வெளி இருட்டு உள்ளிருட்டு இரண்டையும் சாஸ்வதமாக நீக்குவது. மின்சாரம் ஒருத்தரை இழுத்துக் கொண்டால் எவராலும் எதிர்த்து தாக்கு பிடிக்க முடியாது. எலக்ட்ரிக்யூட்லும் எதிர்த்து எலக்ட்ரிக்யூட் ஆனால் மரணம் தான். இன்னைக்குதான் ஒரு வீடியோ பார்த்தேன். மரத்தடியில 4 பேர் மழையில நிக்கிறாங்க. அதுல இடி விழுந்து அப்படி நெருப்பு பத்திக்கிறது, 4 பேருமே இறந்து போயிருந்தாங்க. அப்படியே கட்ட மாதிரி டொப்புன்னு அப்படியே விழுந்துடுறாங்க. எலக்ட்ரிக்யூட் ஆனால் மரணம்தான். இந்த அருள் மின்சாரம் இழுத்துக் கொண்டாலும் எதிர்த்து நிற்க முடியாது. ஆனால் இது அந்த ஜோதி ரூபமாகவே நம்மையும் ஆக்கி அமரமாக செய்துவிடும். அருணகிரிநாதர் கந்தர் அனுபூதியில் இந்த பெரிய அனுபவத்தையே சொல்கிறார். ஒன்று இரண்டாக பிரிந்து மறுபடியும் ஒன்றாய் சேர்ந்த பின் பலவாக நினைக்கிற நம்மையும் இழுத்து கடைசியில் அந்த ஒன்றாகவே ஆக்குகிறது. கண்டினியூ பண்ற முருகனை பத்தி அடுத்த கிளாஸ்ல. ஓம் ஸ்வஸ்தி பிரஜாபிய பரிபாலயந்தாம் न्यायेन मार्गेण महिं महिषाः गोब्राह्मणेभ्यः शुभमस्तु नित्यं लोकाः समस्ताः सुखिनो भवन्तु काले वर्षतु पर्जन्यः पृथिवी सस्यशालिनी देशोऽयं क्षोभरहितः ब्राह्मणाः सन्तु निर्भयाः सर्वे भवन्तु सुखिनः सर्वे सन्तु निरामयाः सर्वे भद्राणि पश्यन्तु मा कश्चित् दुःखभाग् भवेत् असतो मा सद्गमय तमसो मा ज्योतिर्गमय मृत्योर्मा अमृतं गमय ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते ओम शांति 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 हरि ओम श्री गुरुभ्यो नमः हरि ओम।